ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் மீண்டும் ஒரு நாளை, ஒரு பண்டிகை நாளை, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த நாளை நாம் கொண்டாடும்படியாய் ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்துக்கின்ற ஆண்டவருக்கு மகிமை நன்றி செலுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய நீங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களுடைய பிரசனத்தினால நிரப்பும் என்று சொல்லி நாம் இப்பொழுது எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாலகனாய் வந்து பிறந்து நீர் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இருளில் வாழ்ந்து கொண்ட எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க மாற்றினீங்களே. பாவியாக இருந்த என்னை எங்களை பரிசுத்தமாய் மாற்றினீங்களே. ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கும்படியாய் நீங்க இந்த உலகத்தில் பாலகனாய் பிறந்த ஆண்டவரே, ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்தினீங்களே. அந்த நாளை நினைவு கூறும்படியாய், கொண்டாடும்படியாய் நீங்க கொடுத்த அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை படி கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் உன் நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் வாசிக்க போகிற ஒவ்வொரு வேத பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுங்க. துதியின் நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் நீங்க இறங்கி வந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற ஆயருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய், அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய், உடைய பலத்தினால் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டியை கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாய் நீங்க கொடுத்த நல்ல சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் சொல்கிறோம். அவருடைய மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க ஆசீர்வதித்து எல்லா நிலைகளிலும் உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, அதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமங்களையும், வரை தடைப்பட்ட ஆத்துமக்கள் எல்லாரையும் கொண்டு சேர்த்து உங்க நாமத்துக்கு மகிமையாய் இந்த ஆராதனையை நீங்க நடத்தி கொடுக்க போறீங்களே. உங்க நாம மாத்திரத்தில் மகிமைப்படும்படியாய் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முச்சமக்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவருடைய நாமம் மகிமை கேட்டோம். கீர்த்தனை புத்தகத்துல 31வது பாடல், பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். பிறந்தவரை போற்றி துதி மனமே, பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர், தாய்மையுள்ள தாய்மொழியின் அறிவாய்களானோ, தாய்மையுள்ள தாய்மொழியின் அறிவாய்களானோ, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தலாம், சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தலாம், இது சங்கமந்த பசுபதியின் அருந்திருக்கிறார், இது சங்கமந்த பசுபதியின் அருந்திருக்கிறார், வெட்கரையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெட்கரையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, கொண்டவர்
சொன்னபடி முடிப்பதற்காக ஒன்றும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இது மோற்றவிட்டு காத்திருந்த முன்னணியிலே இது மோற்றவிட்டு காத்திருந்த முன்னணியிலே வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் இது ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இது ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே இவ்வளவாயம் துவைத்த எம்பெருமானே இவ்வளவாயம் துவைத்த எம்பெருமானே நாம் என்னோடன் கொள்ளுதிக்க ஏறிடுவோமே நாம் என்னோடன் கொள்ளுதிக்க ஏறிடுவோமே வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே வெண்மலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. நாம் நீண்ட வண்ணமாகவே வேதத்திலிருந்து 4 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை, சங்கீதம் 98, சுவிசேஷ பாடமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-16 வரை. அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீரே என்ன எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி என்ன எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே வேத புஸ்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. இந்த 4 வேத பகுதியில் வாசித்து முடித்தோடனே நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜான் ஜனனும் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். முதலாம் வேத பாடமாக பழைய ஏற்பாட்டின் பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த நிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனை நமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் கலாத்தியர்கள் அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. பின்னும் நான் என்ன சொல்லுகிறதென்ன, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமுழவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் புத்திர மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனை நமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98 மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி நமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளில் நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தினாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், உலகத்தை நீதியோடும் ஜனங்களை ஞானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 14 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்க கவனமாய் கேட்போம். லூக்கா 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது.
சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளோடுமே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்கள் இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே பிறத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுள்ளே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அமர்வோம். இப்பொழுது ஜார்ஜ் அவர்கள் ஒரு வாசிக்குமே உலகில் ஒளி வீசிடுமே எங்கே சுபரன் வரும் வேளை மனமே மகிழ்பாடிடுமே மனமே மகிழ்பாடிடுமே அதும் புள்ளனை பங்கத்திலே திருபாலகன் துயில்கின்றார் பசும் புள்ளனை மங்கத்திலே திருபாலகன் துயில்கின்றார் அவர் தன்மலவாய் நம்மை கண்டிடுவார் நல்லாசிகள் கூறிடுவோம் வாங்கில் சதாசிக்குமே உலகில் ஒளி வீசிடுமே எங்கே சுபரன் வரும் வேளை மனமே மகிழ்பாடிடுமே மனமே மகிழ்பாடிடுமே இகமீதினில் அன்புடனே இன்பச் செய்தியை கூறிடுவோம் இகமீதினில் அன்புடனே இன்பச் செய்தியை கூறிடுவோம் அவராம் அவரை என்றும் பணிந்திடுவோம் நல்லாசிகள் கூறிடுவோம் வாங்கில் பிரகாசிக்குமே உலகில் ஒளி வீசிடுமே எங்கே சுபரன் வரும் வேளை மனமே மகிழ்பாடிடுமே மனமே மகிழ்பாடிடுமே. ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம் கீர்த்தனிக்கும் என்ற பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் ஜெப நிலையில இருந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறகுனா நம்ம எல்லாரும் இருளே நடக்கிற ஜனங்களாய் நாம் இருந்திருப்போம். ஆண்டவர் எப்போது இந்த உலகத்தில் பிறந்தாரோ நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். மனதை ஆண்டவர் நமக்காக ஏழை கோலம் எடுத்து ஆண்டவர் மாட்டு தொழுவதில் வந்து பிறந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு ராஜ கூடாரத்தில் பிறந்திருந்தால் நாம் எல்லாம் ஒரு வீட்டையே போயிருக்க முடியாது. ஆனாலும் பரம ராஜாவாக
மீண்டும் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தப்படும்படியாய் எப்படி நாம் முதல் வருகையை கொண்டாடுகிறோமோ அதே போல இரண்டாவது வருகைக்காய் நாம் ஆயத்தப்பட நாம் எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கடந்த 11 மாதங்கள் கண்மணியை போல பாதுகாத்தாரு. மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு சோதனை செலுத்துமா? சோதனைக்கிறோம், 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 சோதனைக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எத்தனை பலவீனத்திலே நீங்கள் திறனாய் இருந்து பாதுகாத்தீர்கள். எத்தனை ஆபத்தில் இருந்து ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்தார்கள். இந்த மகிழ்ச்சியான நாளை காணும்போது நாங்கள் கிருபை செய்திருக்கிறார்கள். சோதனைக்கிறோம் ஆண்டவரே, சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம். எத்தனை வியாதிகளுக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எத்தனை பிரச்சனைக்கு விடுதலை கொடுத்தீங்களே, எத்தனை போராட்டங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களே. அதற்கு சோதனைக்கிறோம், 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 சோதனைக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம், சோதனைக்கிறோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உண்டாடிக்கும். மகிமை பாடுவோம், மகிமையின் பாதத்தை உங்களுடன் வாழ்வோம்.
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகார ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உலகத்துல வந்து நம்மை தேற்றி அணைத்து பாதுகாத்து அவருடைய பிரசனத்தின் மூலமாய் வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து வளர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசனத்தினாலே நம்மை ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நமக்கு அழைக்கிறார். ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வளர்க்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளை காணபடியா ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தாரே அதுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் அழைக்க போகிறோம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அழைப்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் அலைந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை
இரட்சகனே, ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மை ஆனதுவை மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொல்லுகிறோம். இந்த நாளை காணும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டுடைய 3000 நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுப்பா, கடந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்தீர்கள். எத்தனை பிளவினங்கள், எத்தனை போராட்டங்கள், அதன் மத்தியில் ஆண்டுடைய நீங்க பாதுகாத்து இந்த நாளிலே உண்மை மகிழ்ந்து பாடுபடியாய் நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய திருச்சபையுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து ஏந்தி சுமந்த ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியாய் நாங்கள் திருச்சபையாய் ஆராதிக்கும்படியாய் உமை துதிக்கும்படியாய் நீர் இந்த நாளை கூட்டி கொடுத்தீங்க. நன்றி சொல்றாண்டவரே. அவருடைய வார்த்தைகளை சுமந்து மறைத்து நீங்க வெளிப்படும்படியா அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற, அநேகருக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தைகள் வெளிவரும்படியா நீங்க அவரை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியா ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா சொல்லிக்கிறோம். மீதியான நேரத்தை உடைய கருத்தில் நாங்கள் நீங்க ஏற்று வளர்த்துபடியா சொல்லிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செல்கிறோம். இயேசு ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் அமர்வோம். இந்த நாளில் கூட இந்த மகிழ்ச்சியான ஆண்டவர் பிறந்த நாளில ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்படியாய் இந்த ஒரு முக்கியமான இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய ஆயர் அவர்களை சொல்லும்படி அழைத்த பொழுது அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வந்திருக்கின்ற அருமையான நம்முடைய ஆயர் அவர்களையும் நம்முடைய ஆண்டி அவர்களையும் நாம் எல்லா காரணங்களை தட்டி அன்போடு நாம் வரவேற்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை தொழுவோம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே உறுதியாய் இருப்பதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்திய நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நல்ல நாளிலே உலகம் முழுவதுமாக கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறோம். கொண்டாட்டம், மகிழ்ச்சி, உற்சாகம், ரட்சிப்பு, மீட்பு இவையெல்லாம் இந்த நாளிலே பிரதிபலிக்கும். நம்முடைய திருச்சபையிலும் அதே பிரதிபலிக்கும். பல சாட்சி நேற்றையிலிருந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி, அடையாளம், போகின்றவர்கள் வருகின்றவர்கள் பார்க்கின்ற வண்ணமாகவே எதிரே நாம் இருக்கிறோம். உங்கள் திருச்சபை மிகவும் அலங்காரத்தோடு காணப்பட்டதை நாங்கள் கண்டோம் என்று சொல்வதை நாம் கேட்டோம். அதற்கு நான் சொன்னது மேல் அலங்காரம் மட்டுமல்ல, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் என்று. நேற்று வந்த ஆரோன் ஐயா கூட வந்து பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சி, அந்த பூரிப்பு, அதனால் அவருக்கு ஏற்பட்ட உற்சாகம் நம்மையும் உற்சாகப்படுத்தியது. இதுதான் கொண்டாட்டம்.
ஏன் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் இல்லை. என்னை நான் உற்சாகப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். இதுதான் உற்சாகம். ஆனால் வேதத்திலே நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் உள்ளே போக வேண்டும். சில சமயத்திலே டிரான்ஸ்லேஷன்லாம் நமக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படுது. யோசித்து பாருங்கள். எபிரேய பாஷையிலே பழைய ஏற்பாடு எழுதியாயிற்று. புதிய ஏற்பாடு கிரேக் பாஷையிலே எழுதப்பட்டது. ஆனால் இயேசு பேசிய மொழி அரேமிய மொழி இல்லையா? அரேமிய மொழி. மாரனா என்றால் அரேமிய மொழியிலே ஆண்டவரே என்று பொருள். தா என்றால் வா என்று அர்த்தம் அரேமிய மொழி. ஆனால் கிரேக்க மொழியிலே அதை இரண்டுமாக சேர்த்து சொன்னார்கள். மாரநாதா. மாரநாதான்னா ஆண்டவரே வாரும் என்று அர்த்தம். உடனே அந்த மாரநாதாவை யோசிச்சாங்க. இந்த ஆண்டவரே வாரும் என்ற வார்த்தை எந்த காலத்தில் இருந்தது? ஆதி காலத்திலிருந்தே ஆண்டவரே வாரும் 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 வந்து விட்டார். அவர் பணி செய்து விட்டார். இனி நம் பணி என்ன? இதுதான். அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த சினிமாவில் எடுத்த அந்த கருணாமூர்த்தி அந்த படங்கள், சில படங்கள், அது இது எல்லாம் எழுத்து படிக்கும் பொழுது மாட்டுத் தொழுவம், சத்திரம், முன்னணி, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு நிறைய காதில் கேட்டு வளர்ந்தது. ஆனால் நடந்தது என்ன? எபிரேய மொழியிலே எழுதப்பட்டவைகளை எப்படி கொஞ்சம் நமக்கு தெரிந்த தமிழிலே அவர்கள் எழுதிவிட்டார்கள். இது எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டு. இயேசு பிறந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 4 சுவிசேஷங்கள் மற்ற திருப்பங்கள் எல்லாம் 100 ஆண்டுகளுக்குள்ளாக எழுதப்பட்டது. எழுதப்பட்டதை ஒழிய எதால் எழுதப்பட்டது? கிரேக்க பாஷையிலும் மூல பாஷையாக எபிரேய பாஷையிலும் எழுதப்பட்டது. தமிழிலே நமக்கு கிடைத்தது விட்டன்பர்க். அதாவது இப்போ 1400 தான் இங்கேருந்து வந்தாங்க. சீகன்பால் தான் முதல்ல எழுதுறாங்க. அவரோட தமிழனை வைத்து, தமிழ் கற்ற அறிஞனை வைத்து எழுதுகிறார். அப்பொழுது சமஸ்கிருதம் அதிகமாக இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். இது எழுதப்பட்ட வரலாறு. ஆனால் நாம் படிக்கும் திறமை உள்ளவர்கள் இப்பொழுது படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே 2 காரியங்களை நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேரம் எப்படியோ. ஒன்று, ஒரு தலைப்பு முன்னணை என்ற ஒரு தலைப்பு. இரண்டாவது அருணோதயம் என்ற வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளிலுமே நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லூக்காவிலே அது கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வேகமாக நான் குறிச்சி கொண்டு கொடுக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 305ஆம் பக்கத்தில். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இல்லையா? அதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. என்னது? பழுதற்ற பலியாக என்ற வார்த்தை. அதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். பழுதற்ற பலி என்று சொன்னால் ஆதி காலத்திலிருந்தே நமக்கு தெரியும். பலியிடுதல். பலியிடுதல் என்றால் தலைச்சம், ஃபர்ஸ்ட் பார்ன். அது எப்படி இருக்க வேண்டுமா? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இதுதான் பலியிடும் முறை. அதற்காக என்ன செய்வார்கள்? யூத நாட்டிலே மேய்ப்பர்களுக்கு மரியாதை கிடையாது. அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். மேய்ப்பர்களுக்கு மரியாதை இல்லை. ஏனென்று கேட்டால் யூதர்கள், ரபிமார்கள்
பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் இருக்கு. இந்த 10 கட்டளையை தான் 613 மாற்றும். அதில் உபாகம் முழுவதுமாக அது காணப்படுகிறது. அந்த 613 கட்டளை மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை குளியல் போட வேண்டும். வேத வாசிப்பு, தியானம் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சுத்தமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் மேய்ப்பர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது. அவர்கள் மேய்ச்சல், ஆடுகள் அழுக்காக இருப்பார்கள். இதெல்லாம் நேரம் கிடையாது அவர்களுக்கு. அதனால் ஒரு காலமாக அவர்களை தள்ளியே வைத்தார்கள். ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிற ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன என்றால், பழுதற்ற ஆட்டை அவர்கள் கோயிலுக்கு கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய பொறுப்பு. அதனால் என்ன செய்வார்கள்? யூத ரவிமார்கள் எல்லோருமே மேய்ப்பர்களிடம் சொல்லி வைப்பார்கள், எந்த தலை, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் தலையிட்டு பிறக்கிறதோ அதை கோயிலுக்கு கொடுக்க வேண்டும். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு உண்டு. அதற்காக மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே மேய்ச்சல் இருக்கின்ற இடங்களிலே ஒரு பெரிய கல் குயிலாக ஒரு கட்டடம் கட்டி வைத்திருப்பார்கள். மேலே அவர்கள் இருப்பார்கள். அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய குழி நோண்டி வைப்பார்கள். எதற்காக என்றால் அதில் தீனி போட்டு வைப்பார்கள். ஆடு மாடுகளுக்கு தீனி போட்டு வைப்பார்கள். இன்னொன்று, அந்த குழியிலே சுண்ணாம்பு கரையை போட்டு வைத்திருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், ஒரு ஆடு குட்டி போடுகிறது என்று சொன்னால் அது போட்ட உடனே இன்குபேட்டரில் நம்ம குழந்தையை வைக்கிறோம் இல்லையா, அதுபோல் அதிலே வைப்பார்கள். காரணம், அது குட்டி போட்ட உடனே உங்களுக்கு தெரியும், எழுந்து குதித்து ஓடும். துள்ளி ஓடும் பொழுது அங்கங்கு அடிபட்டு ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அது பழுதுள்ள ஆடு. எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். நோட்டுத்தப்பா. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஆடு பிறந்த உடனே, குட்டி ஆடு பிறந்த உடனே அதை வெள்ளை துணியிலே சுற்றி முன்னணியிலே வைப்பார்கள். இதுதான் தாற்பயம். அப்போ அவ்வளவு பாதுகாப்பாக வைத்து கொஞ்சம் வளர்ந்தவுடன் தான் ஒரு ஆண்டுக்கு தான் அப்புறம் பலியிட வேண்டும். பழுதட்ட ஆட்டுக்குட்டி ஒரு ஆண்டு, அப்பொழுதுதான் அவர்களுக்கு மதி. அவர்கள் சர்டிஃபை பண்ணாதான் அந்த ஆடு கோயிலுக்கு போகும். இது ஒன்றுக்குத்தான் அந்த மேய்ப்பர்களை அவர்கள் பயன்படுத்துவார். பழுதற்ற ஆட்டை நீ கொடுக்க வேண்டும் கோயில். அதுதான் அவன் பலியிடுறது, போறது, வர்றது, பார்த்தா எல்லாம் வரைவான். இவன் கோயிலுக்குள்ளேயே விட மாட்டான். இதுதான் மேய்ப்பர்களுடைய நிலை. இரண்டாவது, ஸ்திரீகள் தீட்டுப்பட்டவுடன் யூதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வீட்டிலே ஒரு மூலையிலே உட்கார வைப்பார்கள். ஆண்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடமாக இருந்தால் வெளியில் உட்கார வைப்பார்கள். அப்படியும் இல்லை என்றால் அவர்களை இந்த மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த குடிசை சொன்னமே, அதற்கு பெயர் மந்தையின் துர்க்கம். மந்தையின் துர்க்கம் என்று அதுக்கு பெயர். அந்த மந்தையின் துர்க்கத்திலே மேய்ப்பர்களிடத்திலே இந்த ஸ்திரீயை கொண்டு போய் விடுவார்கள். அவர்களுடைய இந்த நாட்கள் முடிந்த உடனே பிறகுதான் உள்ளே வர வேண்டும். தீட்டு நிற்கும் வரை அங்கே அவர்கள் இருக்க வேண்டும். ஸ்திரீயின் நிலை ஒரு குழந்தை பெறுவதற்காலும் அவள் தீட்டுப்பட்டவள். எனவே அவளும் எங்கே விடப்படுவார்கள்? அந்த மந்தையின் துர்க்கத்திலே விட்டு விடுவார். அவள் குழந்தையை பெற்று எடுத்து சுத்திகரிப்பு நாளுக்கு தான் அவள் கொண்டு வர வேண்டும். இது அன்றைய நிலை. சரி, இன்னொரு கேள்வி எழும்புகிறது. தீட்டுப்பட்டவர்களை, பெண் ஸ்திரீகளை அங்கே கொண்டு போய் விட்டால் மேய்ப்பர்களுக்கு தீட்டு
பிடித்துக் கொள்ளாதா? அவர்கள் அங்கே ஆண் மேய்ப்பர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு கேள்வி வரும். சமுதாயத்திலே தீட்டுப்பட்டவர்கள் மேய்ப்பர்கள். தீட்டுக்கு தீட்டு ஒன்றும் இல்லை. அதனால அவர்கள் தீட்டுப்பட்டவர்களே. எனவே குழந்தை சுத்திகரிப்பதற்கு மட்டுமாக அந்த ஸ்திரீயை கொண்டு வருகிறார். இதுதான் இங்கே போடப்பட்ட இந்த நிலை. சத்திரத்தில் இடமில்லாமல் மாட்டு தொழுவத்திலே அவர்கள் எழுதிவிட்ட அந்த நிலை அப்படி ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள், இப்போ நாம் லூக்காவுக்கு 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 2ஆம் இடத்திலே வரலாம். 4ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது யோசேப்பும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாக மரியாதையோடு குடிமதி எழுதப்படும்படி எங்கிருந்து எங்க போறான் பாரு. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீது ஊருக்கு 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 போய் கொண்டிருந்தான். இல்லை, போயிட்டான். ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போய் கொண்டு இருக்கல, கழுதையில போய் கொண்டு இருக்கல, இடம் இல்லாத மாட்டு தோட்டத்தில் விட்டுட்டு அவளை புள்ள பக்கம் வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. யோசேப்பு யார் தெரியுமா? தாவீதின் வம்சத்தான். தாவீதின் வம்சத்தான்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் எங்க இருக்கிறான்? நாசரேத்தில் இருக்கிறான். நாசரேத் எங்க இருக்குது? கலிலேயா நாட்டில் இருக்கிறது. சின்ன நாடு. மேலே கலிலேயா, அடுத்தது சமாரியா, அடுத்தது யூதேயா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப கலிலேயாவில் இருந்து யூதேயா நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் எதை கடக்க வேண்டும்? சமாரியா. சமாரியா தீட்டுப்பட்ட ஆகாது. அதனால என்ன பண்ணுவாங்க? சமாரியா நாட்டை விட்டுட்டு சுத்தி இப்படி யோர்தான் கிட்ட வழியா வந்து இப்படி உள்ள வருவாங்க. சுருக்கமா சொல்ல போனா கிட்டத்தட்ட நாசரேத்தில் இருந்து பெத்லெகேம் ஒரு 140 கிலோமீட்டர். இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா நம்ம வேலூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 135 நினைக்கிறோம். இவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க நடந்து வருது. அப்போ யோசேப்புக்கு பெத்லெகேம்ல ஏற்கனவே அவனுக்கு அந்த ஊராங்க. அதனால தான் அங்கே வரான் குடிமதிப்பு எழுதுறதுக்கு. அப்போ அந்த ஊரான்னு சொன்னால் அவனுக்கு அந்த வீடு இருந்தது. ஆனால் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய மக்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். அந்த வீடு ஆண்கள் போக வர இருக்கிறார்கள். இவர்கள் இருந்த இடம் அப்பர் ஊர். அதுக்கு கிரேக்க வார்த்தை போடப்பட்டு இருக்கிறது. கட்டிலுமா அப்படின்னு, KATULUMA, கட்டிலுமா அப்படி என்று சொன்னால் மேல் வீட்டு அறை என்று பொருள். இவர்கள் மேல் வீட்டிலே தங்கியிருக்கிறார். பிரசவ காலம், அது அடுத்த வசனம் படிக்க. அவ்விடத்தில் இருக்கையில், வந்து கொண்டு இருக்கையில் இல்லை, நல்லா பார்க்கணும். சத்திரத்தில் நம்ம கழுத மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். சத்திரத்தை நாடி இல்லையா? அப்படித்தானே போடப்பட்டிருக்கு. ஆனா இங்க தான் போட்டிருக்குது அவ்விடத்திலே. யாரு ஊருக்கு போனான்? தாவீதின் ஊருக்கு போனான்னா அங்கே இருக்கிறான். Still he is living there. ஆனா அங்கு இருக்கும் பொழுது பிரசவ காலம் நேரிட்டது. அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் ஏற்பட்டான். சத்திரத்தில் நம்ம சொன்னது என்ன? மந்தையின் துர்க்கம் அப்படி சொல்றோம். வணக்கதப்போ மந்தையின் துர்க்கம், அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஆனால் சத்திரத்திலே பிள்ளையை பெற்றார். வெள்ளை துணியில. ஏன் சுத்தி வைக்கிறாங்க வெள்ளை துணியில? இயேசுவானவர் யார்? பலியிட போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி. அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயரிலே பார்க்கிறோம். பழுதற்ற பலியாக.
இப்போ எங்க கனெக்ட் பண்றோம் பத்தியா? இந்த பழுதற்ற வழியாக அவர் போக வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னணியிலே வெள்ளை துணியிலே அவர் சுத்தப்பட்டு இக்குவேட்டரில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் சூழல் முன்னணி என்பது. நல்லா யோசிக்க. இயேசுவின் பிறப்பிலே வெள்ளை துணியால் சுற்றி முன்னணியிலே வைக்கப்பட்டது. சிலுவையின் மதிப்பிலே அவர் வெள்ளை துணியிலே சுற்றி அடக்கம் பண்ணப்பட்டார். ரெண்டுக்கு ரிலேஷன் இருக்கா? முன்னணியிலே வெள்ளை துணி, வெண்மை என்பது எதற்கு குறிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படின்னால் வெள்ளை துணியிலே சுற்றி போடப்பட்டது. ஏன் தேவதூதர்கள் முதலிலே நற்செய்தி அவர்களுக்கு கொடுத்தார் சொன்னால், அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே ஆண்டவர்கள் அங்கே பிறந்த நற்செய்தி, ஏன்னா அவன் தான் பார்த்து சர்டிஃபை பண்ணணும், பிறந்துட்டாங்க. அப்போ இன்னொரு குரூப் என்ன பண்ணுது? மெய்ப்பர்கள் எங்கே இருக்கிறாங்க? தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு வயல்வெளியிலே இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் போய் சர்டிஃபை பண்ணுங்கடா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் போய் சர்டிஃபை பண்ண வேண்டும் என்பதற்காக முதலிலே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. உடனே மெய்ப்பர்கள் அங்கிருந்து வருகிறார்கள், வந்து பார்க்கலாம். தூதர்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு? உன்னதத்தில் இருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. வெள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளத்தையும் சொல்லிட்டார். யார்? தேவதூதன் அந்த மெய்ப்பர்களுக்கு அடையாளத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்களாம் சுற்றி சுற்றி முன்னணியில் இருப்பீங்களே வெள்ளத்துணியை, அதே மாதிரி அங்கே ஒரு குழந்தைக்கு சுற்றி வைக்கப்பட்டிருக்குது, போய் பாருங்கடான்னு யார் சொல்றது? ஆமாம், அது அந்த க்ஷணம் தான் என்ன? பரம சேனைகள் திரள் அந்த தூதனோடு தோன்றி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதுதான் முன்னணியினுடைய சுருக்கம். ஏன் முன்னணி என்றால் பழுதற்ற வரியாக போகின்ற ஆட்டுக்குட்டியின் முதல் நிலை. சரியா? அடுத்து வருவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனம் 79ஆம் வசனத்தை சத்தமாக வாசிப்போம். மைக்கில் வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கணும். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இப்போ 2 வசனங்கள் வாசிக்கிறேன். அந்த அந்தகாரத்தில் என்றால் எதுவுமே இருட்டு இல்லையா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். இப்ப அந்த 2 பாயிண்ட், ஒன்று மரண இருள், இன்னொன்று வெளிச்சம். இதைதான் நேற்று முதல்ல அப்படி டச் பண்ண வெளிச்சம். சரி, அது அப்படியே இருக்கு. 79 பாரு, இரக்கத்தினாலே உன்னதத்திலே தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். இப்ப அடுத்த வார்த்தைக்கு நம்ம எங்க போறோம்? முன்னணியிலிருந்து இப்போ எங்க போறோம்? அருணோதயம் என்ற வார்த்தைக்கு நாம் போறோம். அருணோதயம் என்றால் என்ன? சமஸ்கிருத வார்த்தை தான், நமக்கு தெரியும். கிழக்கு செவந்ததடி, கீழ்வானம் வெளுத்தது, கதிரவனுடைய வரவுக்காக காத்திருக்கு நிலை. காலையில் பார்த்தோம்னா தெரியும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கிழக்க பார்த்து அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. போட்டுருவான், டெய்லி போடுவான்.
சூரிய உதயம் 6:02, 6:01, 5:59. சில காலங்களில் இந்த டைம் போட்டு இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலையும் அது தினம் கிழிக்கிற கேலண்டரில் போகும். அப்போது கிழக்கு சூரியன் உதிக்கும் முன்பாக வானம் சிவக்கும். அது வரத்துக்கு முன்னால் அதனுடைய கதிர்கள் வரும் பொழுது ப்ளூவாக இருக்கிற அந்த வானம் அந்த கதிர்களுடைய ஒளி பட்ட உடனே பிரகாசி. அந்த பிரகாசம் வரும் பொழுது வானம் செவ்வானமாக மாறும். பிறகு அது வர 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 தன்னுடைய பிரகாசத்தை இந்த உலகத்துக்கு தரும். அதுதான் ஒளி, அதுதான் வெளிச்சம். இப்போ அதை இங்க எங்க கனெக்ட் பண்ண போறோம் நம்ம இப்போ விளங்குது. அப்போ அந்த காலத்திலே மருண இருளிலே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். இப்போ கிரியேஷனுக்கு நம்ம போவோம். கிரியேஷன்ல என்ன நடக்குது அப்படியே எழுத்துக்கோங்க. எல்லாம் படிச்சிருப்போம், பைபிள் ரெடி படிக்கிறோம், என்ன பண்றோம், தியானிக்கிறோம். இப்படி ஒரு சிந்தனை சிந்திச்சிருக்கீங்களாப்பா? கேள்வியெல்லாம் வந்திருக்கும், மனசுல வந்திருக்கும். 2வது வசனத்தை பாடி. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரியேஷன். இங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அங்கேயே ஒரு சின்ன மாறுதல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அது ஆங்கிலத்தில் நம்ம படிக்கணும்னா, நான் அடுத்த தடவை வரும்போது ஷைனி சில வார்த்தைகள்லாம் நம்ம ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் புக்கு நீங்கள் பைபிள் ஆள் எல்லாம் வச்சுக்கணும். பஸ் நீ கூட தான் உட்காந்துட்டு இங்கிலீஷ் புக்கு வச்சுக்கணும், பைபிள் படிக்கணும். அப்போது நான் சொல்ல அதை எடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுவேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம எப்படி இருக்குது, பொது மொழிபெயர்ப்பு இப்போ நிறைய வந்துடுச்சு. ஏன்னா மொழிபெயர்க்கும் போது அப்படியே அவங்களாம் இப்போ எபிரேய பாஷையிலிருந்து கிரேக்க பாஷையிலிருந்து அப்படியே இறக்குறாங்க. அப்போ இறக்குனதும் உண்மைதான். இப்போ பழைய ஆட்கள் பைபிள் படித்தவங்க புது வரவே மாட்டாங்க, பொது மொழிபெயர்ப்பு தான் படிக்க மாட்டாங்க. ஏன்னா மனசில் பதிஞ்சிருச்சு. அது நமக்கு ஒத்து போகாது. ஆனால் அடுத்த ஜெனரேஷனுக்காக பயப்பட வேண்டும் என்பதற்காக பொது மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்துச்சு. இப்போ இதில் என்ன போட்டுக்கலாம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அருணோதயம் என்ற வார்த்தைக்கு லைட் ஃப்ரம் ஹை, அருணோதயம் என்ற வார்த்தை நமக்கு போட்டிருக்கு இல்லையா, தோன்றிய உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறோம், லைட் ஃப்ரம் ஹை. ஹைனாக உன்னதத்திலிருந்து, லைட்னா வெளிச்சம். அந்த வெளிச்சத்து அருணோதயத்துக்கு அவன் போடுகின்ற வார்த்தை லைட் ஃப்ரம் ஹை. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே உன்னதத்திலிருந்து தோன்றிய வெளிச்சம் அப்படியே போட்டு, உன்னதத்திலிருந்து தோன்றிய வெளிச்சம். இன்னொன்று பொது மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுது, உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு விடியல். அதுதான் தூய தமிழ். அதை பார்த்துத்தான் நான் அப்படியே அந்த இதில் எழுதி, புதிய விடியல் என்ன அர்த்தம், புதிய வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நல்லா பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்தை பார்க்குறோம், அது மெய்யான ஒளி. ஆனால் என்னைக்காவது அது உணர்ந்து இருக்கிறோமா? சூரியன் வந்து 8 வினாடியா 8 செகண்டா கழிச்சு தான் நம்ம மேலே வந்து அந்த கதிர் விழுவுது. அவ்வளோ டிரான்ஸ்ஃபர் அவ்வளோ தூரம் வருது இல்லையா? அந்த ஹீட் நமக்கு வந்து சேர்றதுக்கு 8 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோ வேகமாக லைட் வேர்ல்டு வருது. அதுவே அவ்வளோ வெளிச்சம்னா மின்னல் சீக்கிரமாக வரும். இடி என்ன வரும்? முதல்ல இடி வருமா மின்னல் வருமா? இல்லை வேலை கேள்விலாம் ஏன் கேட்க என்ன உயிரை வாங்குறீங்க? அதெல்லாம் கேள்வி. முதலிலே லைட்டு அதுதான் அவ்வளோ ஸ்பீடில் வருது. இடி மொள்ள வருது, மின்னல் வந்துச்சு, அடுத்தது என்ன வரும்? இடி வரும்.
அவன் ஒன்று பேரை சொல்லுவான், சொன்னா நின்றுடுமா. ஆனா மின்னலை போன்ற அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வேகமும் சரி அந்த வெண்மைக்கும் சரி அதை சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ணுது. என்ன கற்பனை? தேவன் எப்படி இருக்கான், நீ எப்படி கற்பனை பண்ணியிருக்கேன்னு தெரியாது. நான் பண்ணி வச்சிருக்கிறத சொல்றேன், நீ அது மாதிரி பண்ணியிருக்க. ஒரு பெரிய வயசானவர் அப்படி வெண்முடி தனி அது சொல்லியிருந்தல, பனியை போல உறைந்த கூந்தலை போல அப்படி வச்சுட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு வெண்முடி, ஜெய்ஜாண்டிக் பவர், ஒரு 6-7 அடி உயரம் உள்ள திடகாத்திரம் உள்ள வயசானவர், மிகுந்த அனுபவம் உள்ளவர், வெள்ளை உடை தரித்து அங்கிருந்து அப்படி கண்களிலே கருணை. இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணியிருக்கீங்களா? கடவுள் இருப்பார். நான் ஏன் எனக்கு கருத்தையே கற்பனை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவர் என் பாடே பெரிய பாடம் இருக்குது. ஒரு ஒரு சின்ன கற்பனை. தேவன் இப்படி இருக்கிறார். ஆனால் அங்கே என்ன போடுது? தேவன் ஜலத்தின் மீது ஆதியானவர். அவருக்கு நம்ம உருவம் கொடுக்கக்கூடாது. சும்மா கற்பனை நம்ம பண்ணுறோம் இல்லையா? இது ஏன்னா இந்த சினிமா சீரியல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு காமிக்கலாம், அப்படியே வந்து ஒரு உருவம் அப்படியே வரும்னா கடவுள் வராது. இப்போலாம் மீம்ஸில் ஏதோ வருது, திடீர்னு அப்படியே நக்கை கட்டி தேவத்தில் பறக்கிற மாதிரி, வாகனத்தில் பறக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? உடனே எல்லாம் ஓடுவாங்க, ஒடியாடுவாங்க. அதாவது 2ஆம் வகையை விழிப்புணர்வு பண்ணுறாங்க. திருடனை போல வருவாங்க. சரி, நம்ம அங்கே வந்து இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது அன்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்குது? லைட் ஃப்ரம் ஹை என்று போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, லெட் தேட் பி லைட், லெட் தேட் பி லைட். அப்போ ஆங்கிலம் அப்படின்னா வெளிச்சம் இருக்கிறது, இருக்க கடவுள் இருக்கிறது, அதான் அர்த்தம். லெட் தேட் பி லைட். இருக்கிறதுக்கும் உண்டாக கடவுது என்று சொல்றதுக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? உண்டாக கடவுது என்றால் இட் இஸ் அ கிரியேஷன். இல்லாத ஒன்றை புதுமையாக உருவெடுத்து. கொஞ்சம் நல்ல இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. உண்டாக கடவுது என்று. ஆனால் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வெளிச்சம் யாருக்கு ஒப்பிடப்படுகிறது? வெளிச்சம் ஒளி, நானே மெய்யான ஒளி அப்படின்னு சொல்றது யாரு? ஆண்டவர் தான். பேரை சொல்லு. இயேசுவானவர் சொல்கிறார், நானே அந்த மெய்யான ஒளி, என்னை பிரகாசிக்கின்ற ஒளிதான் உணர ஒளி. நான் பிரகாசிக்கிற அந்த அந்த பிரகாசம் தான் உன் மேல விழுது. எப்படி அதை விளக்கிறது? நான் சொன்னா, நிலவு இருக்கிறது. நிலவுக்கு சொந்த ஒளி இருக்குதா? நோ, சயின்ஸ் பிரகாரம் இல்லை. பகலிலே அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுது? சூரியனும் இருக்குது, நிலவும் இருக்குது. இந்த சூரியனுடைய லைட் நிலாவில் பட்டவொன்னு இதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு வருது, அந்த லைட் நைட். ஏன்னா ஒரு பக்கத்தில் அது பாட்டு போயிட்டே இருக்குது, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, இது மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. நிலவு மேலே சூரிய ஒளி பட்டுக்கொண்டே இருக்கிறது. அது நமக்கு ஒரு இரவாக வரும் பொழுது அது வெளிச்சத்தை பிரதிபலிக்க. அது ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இதுதான் இந்த 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 வெளிச்சம் நம் மீது பிரகாசிப்பிக்கப்படுகிறது. பிரகாசம், பிரைட்னஸ். அப்போ இயேசு மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒளி நம் மீது பிரகாசம், அது நம் மீது படும் பொழுதுதான் நாம் பிரகாசமாக இருக்கிறோம். இது ஒரு இடத்துல பார்க்கணும். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கும் இல்லையா? மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கும் பொழுது 10 கட்டளை வாங்கிட்டு வரான். வரும்பொழுது அவனுக்கு தெரியாது அவன் எப்படி பிரகாசமா இருக்கிறான், வெளியே போய் கிடக்கிறான். ஆனா வந்தவர்கள் அவன் முகத்தை பார்க்க முடியாம பிரகாசமா இருக்கிறதே நோக்கி அவன் தேவனை பார்த்தவனும், தேவனை பார்த்துட்டு உயிரோடு இன்னும் இருக்கிறானே ஒரு சந்தேகம். பார்த்தவர்கள் இருக்க முடியாது. அவர் அப்படி கடந்து போனால் அந்த ஒளி இவன் மீது பட்ட உடனே அந்த பிரகாசம் மட்டுமே அவன் மீது பட்டது. இப்ப தெரியுதா? மெய்யான ஒளி நம் மீது படும் பொழுது அவன் கிறிஸ்தவன் தான். அதுதான் அந்த பிரகாசம். நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால்
கிறிஸ்துவின் ஒளி உன் மீது படுமானால் உன் முகம் எப்படி இருக்கும், உன் நடத்தை எப்படி இருக்கும், உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இவள் கிறிஸ்தவர். நீ பொட்டு வைக்காதனால கிறிஸ்தவர் இல்லை, உன்னுடைய நடத்தை, உன் மீது கிறிஸ்துவின் ஒளி பட்டவுடன் நீ பிரகாசமாகிறார். அதுதான் இருளிலே நடக்கின்ற மனிதர் பெரிய வெளிச்சத்தை காணும் பொழுது அந்த வெளிச்சம் மக்கள் மீது வேண்டாதவர்கள், தேவையற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் இவர்கள் மீது படும்படியாக ஆண்டவர் செய்தார். சமுதாயத்திலே பிறப்புரிமை எல்லோருக்கும் உண்டு. அந்த ஒளி வெளிச்சம், அந்த வார்த்தை முதல்ல என்ன வந்துச்சு, கடவுளுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது எது? வெளிச்சம் உண்டாக கடவுது, அதாவது இருக்க கடவுது, அவ்வளவுதான், இருக்கிறது. தேவனிடத்திலே அந்த வெளிச்சம் இருந்தது, ஒத்துக்கிறோமா? ஏன்னா அதுதானே மோசே மேல பட்ட உடனே அவன் பிரகாசம் ஆனா, அப்போ அவர் மெய்யான ஒளி இல்லையா? அந்த ஒளி அவரிடத்திலே இருந்தது. அந்த ஒளி யாரு? நமக்கு பின்னால புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? அதுதான் இயேசு. அப்போ தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை அவர் அங்கே வைக்கிறார். எங்கே வைக்கிறார்? இந்த சிருஷ்டித்த உலகத்திலே வைக்கிறார். 4வது வசனம் பாரு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்போ ஏற்கனவே ஆழத்தின் மீது என்ன இருந்தது? இருள் இருந்தது. இப்ப வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? வெளிச்சம் தன்னிடத்தில் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை அப்படியே எங்க கொண்டு போய் வைக்கிறார்? அந்த இருளை வைக்கிறார். இருளை வச்ச உடனே இருள் ஒளி, அந்த வெளிச்சம் இன்னும் புதுசா இப்ப புரிஞ்சுக்கிற வேண்டிய கட்டம் வந்திருக்கிறோம். இப்போ அந்த வெளிச்சம் வந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணும்? இப்போ இது என்ன பண்ற? வெவ்வேறாக பிரித்தா தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும், இரவுக்கு இருளுக்கு சாயங்காலமும் ஆகி ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வெளிச்சம். தன்னிடத்தில் இருந்த ஒளியை தேவன் உலகத்துக்கு கொடுக்கிறார், வைக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. ஆழத்தில் இருந்த இருளின் மேல் வெளிச்சம் வந்தது. அந்த வார்த்தை, நம்ம தான் சொல்றோம், கடவுளுடைய வார்த்தை தான் வெளிச்சம். ஒத்துக்கிறோமா? இந்த ஃபார்முலா கணக்கில் காம்போசிட் மேத்ஸில் பார்ப்போம், பித்தகோரஸ் தேக்கம், இது இதுக்கு சமமானால் இது இதுக்கு சமம் என்று பார்ப்போம். அப்போ இந்த வெளிச்சம், இந்த வார்த்தை, கடவுளிலிருந்து வார்த்தை தான் வெளிச்சமாக வெளிவருகிறது. தன்னிடத்தில் இருந்த வெளிச்சத்தை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் அங்கே வைக்கிறார். அப்போ எங்க ஃபர்ஸ்ட் கிரியேஷன் யார்? அங்கே உலகத்துக்கு யார் வரா? வெளிச்சமாகிய இயேசு அங்கு வந்து விட்டார். வார்த்தை அங்கு வந்து விட்டது. ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டோமா? இது புரிஞ்ச அடுத்த பாயிண்ட் போ. இப்போ அங்க என்ன ஆகுது? முதலாம் நாள் ஆயிற்று. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு வசனமும் முடியும் போது அது அப்படியே ஆயிற்று, அது அப்படியே ஆயிற்றுன்னு ஒவ்வொரு வசனமாக வரும். நீ அப்புறம் வீட்டில் போய் படிச்சுக்கோ. இப்போ 1ஆம் அதிகாரம் நீ போய் இப்போ வீட்டில் படிக்கணும். ஏன்னா இத்தனை காலமாக படிச்சுட்டு அதெல்லாம் தாண்டி போயிட்டோம். இப்போ நான் சொல்கிற முறையை வச்சு படிச்சுக்கோ. அப்போ அது அப்படியே ஆயிற்று, அது அப்படியே ஆயிற்று. இதை மட்டும் உண்டாக்கினார், மற்றபடியெல்லாம் அது அப்படியே ஆயிட்டுனாக்கா இனிமேல் கிரியேட் பண்ணுறதெல்லாம் முதல்ல நாள் கிரியேட் பண்ணுறது யாரு? தேவன். ஒரே நாளில் தான் அவர் கிரியேஷன் வந்து. அடுத்ததெல்லாம் புறப்படுறது யார் வாயிலிருந்து புறப்படுது? இயேசுவினுடைய வாயிலிருந்து தான் கிரியேஷனே வருது. விளங்குதா? அப்போ வெளிச்சம் வந்ததுலேருந்து வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் எல்லா மச்சங்களும் வெளிச்சத்தின் மூலமாக தான், மச்சங்கள், தாவரங்கள் எல்லாமே இப்போ என்ன தேவைப்படுது? அதற்கு ஒளி தேவைப்படுது. அப்போ அந்த ஒளி தான் யாரு? இயேசுவானவர் தான் படைக்கிறார். எல்லாத்தையும் வார்த்தையின் மூலமாக படைக்கப்படுகிறது. இப்போ கொஞ்சம் வழங்குதா? தேவனே நினச்சிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டே தான், முதலாம் நாளில் வந்துட்டார் வெளிச்சம்.
முதலாம் நாள் வந்தது யாரு? இயேசுவானவர் வார்த்தையாக ஒளியாக வந்து விட்டார். அவர் மூலமாக எல்லாம். இப்ப யோவான்ல படிக்கிறோம். அவர் தான் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தில் பார்க்கணும். 8ஆம் 7ஆவது வசனத்தில் படிச்சோம்னா என்ன வருது? யோவான் 1ஆம் அதிகாரம். உலகத்திலே வந்த ஆ எந்த மனுஷனையும் ஆ. பிரகாசிப்பிக்கிற ஒளியே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான அந்த மெய்யான ஒளி. ஒளிதான். அப்போ அவர் உலகத்தில் இருந்த அது வேண்டாம். 9ஆம் வசனம், உலகத்திலே வந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் நாம் ஒளி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மெய்யான ஒளி ஆண்டவர். அந்த ஒளியிலிருந்து வருகின்ற பிரகாசம் தான் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மனுஷன். இப்ப பிரகாசத்துக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஒளி ஆண்டவர், ஒளியிலிருந்து அதிலிருந்து புறப்படுகிற வெளிச்சம், மகிமை, ஆசீர்வாதம், இன்னும் என்னென்ன சொல்லணும், ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற குவாலிட்டிஸ் எல்லாமே மனுஷனுக்கு வரும்போது அது பிரகாசிக்கின்ற ஒளி. நம்ம ஷைன், சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஷைனிங். மெய்யான ஒளியிலிருந்து பெறப்பட்ட நீ பிரகாசிக்கின்ற ஒளி நீ. அப்போ அந்த ஒளி பிரகாசிக்கும் பொழுது உன்னுடைய எல்லா குணங்களும் மாறும். இன்னும் பழைய குணங்கள் உனக்கு இருக்குமானால் கிறிஸ்துவினிடத்தில் பிறக்கவில்லை. எந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில தினமும் க்ஷணமும் இயேசு பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு என்றால் மீட்பு. மீட்பு என்றால் கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார், வந்து விட்டார். இன்னும் உன் இடத்திலே இயேசு பிறக்கவில்லை என்றால் உனக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது. நீ கொண்டாடாதே. நீ கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் யார் பிறக்க வேண்டும்? அந்த மெய்யான ஒளி உன்னிடத்தில் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். இயேசு பிறக்க வேண்டும். இயேசு பிறந்தால் அதுக்கு தான் பவுல் சொல்லுவான், புரிஞ்சிருக்கு, கிறிஸ்துவுக்குள் சொல்லுவான் இல்லையா? அந்த வார்த்தை உள், கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கணும். அதுதான் புதிய மனுஷனாக நீ சிருஷ்டிக்கப்படுவார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்றால் அந்த மெய்யான ஒளி என்னிலே பிரகாசிக்க வேண்டும். என்னிடத்திலே அது பிரகாசமாக இருந்தால் என்னுடைய நடை, உடை, பாவனை, மற்றவர்களுக்கு நான் செலுத்துகின்ற அன்பு, அரவணைப்பு எல்லாம் எல்லாம் அதில் உன்னிடத்திலே இருக்கு. இதுதான் இந்த மெய்யான ஒளிக்கும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியாகிய நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஒளியிலிருந்து புறப்படுகிற பிரகாசம் தான் நாம். சரி, இப்போ 1ஆம் நாள் ஆயிடுச்சு. 2ஆம் நாள் எங்க போச்சு? 3ஆம் நாள் எங்க போச்சு? கடைசியில் 4வது நாள்ல பார், 14ஆம் வசனம் பார். பின்பு தேவன் ஆ. பகலுக்கும் ஆ. இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக ம். வானம் என்கிற ஆகாய விரிவிலே ம். சுடர்கள் உண்டாக கடவது. ம். அவைகள் ம். அடையாளங்களுக்காகவும் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் ஆ. இருக்க கடவது என்றார். யோசனை பண்ணுமா? இன்னைக்கு ஜோசியம் பார்க்குறோம், நாள் பார்க்குறோம், வருஷம் பார்க்குறோம், நாள் குறிக்கிறோம். கிரியேஷன்லேயே வந்துருச்சு அது இல்லையா? எது கிரியேஷன்ல வந்துச்சு? பகலை ஆள பெரிய சுடர், இரவை ஆள சிறிய சுடர், வானத்திலே பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள், இவை எல்லாம் எப்போ வருது? எத்தனாவது நாள்ல வருது? 4வது நாள்ல வருது. அப்ப 2வது நாள் 3வது நாள்லாம் எங்க போச்சு? அப்ப சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் கிடையாது. அங்கதான் பிரிக்கிறார், 4வது நாள்ல தான் பிரிக்கிறார் இல்லையா? அப்போ அதுவரை எதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை வெளிச்சமாகவே காணப்படுகிறது. அந்த வார்த்தை மெய்யான ஒளியாகவே அந்த 2வது நாளும் 3வது நாளும். இப்ப டியூட்டி பிரிச்சு கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? ஜீசஸ் பிரிச்சு கொடுக்கிறார்.
ஜீசஸ் யாருன்னு நம்ம சொல்றோம்? வெளிச்சம்னு சொல்றோம். இன்னொரு வார்த்தை வார்த்தை. அவர் என்ன பண்றாரு? வார்த்தையினாலே எல்லாவற்றையுமாக படைக்கிறார். அந்த வார்த்தை இயேசு. இயேசு தான் இப்போ மற்ற எல்லா டியூட்டியும் பண்றாரு. முதல்ல கொண்டு வந்தது தன்னுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் தேவன் படைக்கிறார். உலகத்துக்கு முதல்ல தர வெளிச்சம் உண்டாக கடவுது. உண்டாக கடவுதுன்ற வார்த்தையை விட இருக்கிறது, இருக்க கடவுது, இருக்குது அப்படிதான் போகணும். இட் ஸ்டில் தான் அங்கே இருக்குது. கொஞ்சம் விலகுதா? இல்லை விளங்குற மாதிரி நம்ம இருக்கிறோமா? புரிஞ்சுக்கோங்க. கடவுள் தன்னிடத்தில் இருக்கிற மெய்யான ஒளியாகிய வார்த்தையை முதல்ல வைக்கிறார். அதுதான் வார்த்தை தான் வெளிச்சம். இனிமேல் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு இயேசு யார்கிட்ட கொடுக்குறாரு? விதவாகவர் கிறிஸ்து உச்ச ஒப்படைச்சிட்டார். 2ஆம் நாள் 3ஆம் நாள் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லிட்டு இருக்கிறார். எப்படா அது நடந்துச்சுனாக்கா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இது உண்டாக கடவுள், அது உண்டாக்கணும். யார் இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒன்று உண்டாகிட்டே வருது. அப்புறம் மூச்சு வாங்குறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த ரெஸ்ட்டு தான் இரவு. மூச்சு வாங்குறார். அவர் எப்போ தன்னுடைய வார்த்தையை நிறுத்துகிறாரோ அது இரவாயிட்டு மறுபடியும் வார்த்தையை தொடங்குகிறார். அடுத்த நாள் ஆயிட்டு இப்படியே பார்த்தாரு. 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆவது நாள் என்ன பண்ணிட்டாரு? டியூட்டியை பிரித்து கொடுத்துட்றாரு. எப்படி கொடுக்குறாரு? அது பாரு. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் அப்போ அடையாளங்கள் தான். இப்போ நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த சாஸ்திரிகள் வந்தார். வானசாஸ்திரி சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்னத்துக்குடா இதெல்லாம்னு. அதெல்லாம் தேவை. ஏன்னாக்கா அந்த நட்சத்திரம் நவுந்து போயிட்டே இருக்கு. அது அடையாளம் போய் நிற்குது. நின்னா அங்கே ஜீசஸ். அதுக்கு தான் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டார்ஸ் போட்டு வைக்கணும். டேய் என் வீட்டில் நிற்குதுடா. அந்த ஸ்டார் வந்து எங்கள் வீட்டில் நிற்குதுடா. சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அது சொல்கிறது இல்லை. நம்ம நீ சொல்லணும். எவனா கேட்டான், டேய் ஸ்டார்லாம் விற்கக்கூடாது, இதெல்லாம் விற்கக்கூடாது, ஏசு இந்த நேரத்தில் பிறந்தார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிறந்தாடுறா, நான் கொண்டாடுறேன், அவருக்கு நினைவு போகிறேன், அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்டார் வந்து என் வீட்டில் நிற்குது. அப்போ என் உள்ளத்தில் அவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நான் நிர்ணயித்து காட்டுகிறேன், சாட்சியாக சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்து என் ஸ்டார் நின்று போச்சு, இனிமேல் அது மூவ் ஆகாது, திருப்பி அங்கிருந்து போகாது, அது என்னுள் இருக்கிறது. அப்போ அதுதான் இந்த சுடர்கள் எல்லாம் பகலை ஆள பெரிய சுடரையும் சிறிய சுடர் இரவை ஆளுவதற்காகவும் நட்சத்திரங்கள் பிரகாசிப்பிக்கிறதுக்காகவும் இங்கே வைக்கப்பட்டது. இப்போ காலங்கள் எப்படி வருஷங்கள்லாம் கணக்கிடுறோம் பற்றியா? சூரியன் ஒரு முறை சூரியனை எங்கேயும் சுற்றுறதில்லை. சூரியனை ஒரு தடவை பூமி சுற்றுச்சுன்னா ஒரு வருஷம், பூமி தன்னைத்தானே சுற்றுச்சுன்னா ஒரு நாள், சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி வருது, அது ஒரு மாதம். இவைகள் காலங்களை காட்டுகிறதற்காக அவர் வைத்தார். அங்கேயே புறப்பட்டுச்சு. பூச்சக்கரத்திலே இவைகளை வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான். சுற்றும்போது அப்பவே அவன் என்ன சங்கீதக்காரன் என்ன சொன்னான்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகம் பூச்சக்கரம்னா என்ன, சக்கரம்னாவே உருண்டை. அவன் அப்பவே சொல்லிட்டான் சங்கீதக்காரன். இவன் கலிலேயே இப்போதான் புடிச்சானான். உலகம் உருண்டை என்று கலிலேயே கண்டுபிடித்தான். இப்போதான் அதெல்லாம் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூச்சக்கரத்திலே ஆடவர் இருந்தார், பிரகாசமாக இருந்தார். இதெல்லாம் பார்க்கிறோம். சரி, இப்போ 4வது நாளிலே அவருடைய வேலை பணிகளை தொடங்குகிறார். மனுஷன் 6வது நாள் தான் படைக்கிறார். மனிதனுடைய தேவைகளை எல்லாவற்றையுமாக பூர்த்தி செய்கின்ற வகையிலே எல்லாவற்றையுமாக படைத்து பிறகு அவர் செய்கிறார். சரி, இப்போ சங்கீதம் 104:30 வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அது என்ன அர்த்தம்? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்போ என்ன சொல்றான் சங்கீதக்காரன்? உலகத்தை படைச்சது யார்? வார்த்தைன்னு. அந்த வார்த்தை போகும்போது பரிசுத்த ஆவியாக போகுது. அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார்.
அந்த பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பும்போது தேவன் அவரை அவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது, உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்போ ஆவியை கொண்டு, தேவனுடைய ஆவியை கொண்டு சிருஷ்டிக்கிறார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றுமே அங்கு செயல்பட்டு சிருஷ்டிக்கப்படுகிறது. புரியுதா? அப்ப அவர் சிருஷ்டிக்கப்படும் போது பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். பூமி முதல்ல எப்படி இருந்துச்சு? ஒழுங்கினமும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை என்பதை ஆவியானவரை கொண்டு பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அப்போ வெறுமையாக இருந்த அந்த பூமியை ஆண்டவருடைய வார்த்தை அங்கு வந்து நிற்கிறது, வெளிச்சமாக ஆகிறது. அது வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு பூமியினுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறது. அந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை பார்க்கிறோம். தேவன் வெளிச்சத்தின் மீது பிரியமாய் இருந்தார் அப்படின்னு ஒரு வசனத்தை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அது என்ன சொல்றாங்க? அந்த மெய்யான ஒளி, மெய்யான ஒளினா இது வெளிச்சம், வெளிச்சம்னா தோன்றிய போது அதன் மீது நான் பிரியமாய் இருக்கிறேன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? எப்ப சொன்னாரு? இவரில் நான் ரெண்டு இடத்துல சொல்லி இருக்கிறார். ஒண்ணு ஆம். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியை புறாவை போல இறங்குவதை நாம் காணலாம். அப்ப சொல்றாரு, முதல்ல பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரு? தேவன் வெளிச்சத்தின் மீது பிரியமாய் இருந்தார். அதே புதிய ஏற்பாட்டில் அதே தான் சொல்லப்படுது. அந்த வெளிச்சத்திற்கு பதில் அவர் என்ன சொன்னார்? அது வார்த்தையாக நின்று கொண்டிருக்கிற குமாரனை பார்த்து இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், அந்த வார்த்தை. அப்போ இந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மூன்று காரணம். வெளிச்சமும் அவர்தான், அதாவது வெளிச்சம் தான் ஒளி, ஒளியும் அவர்தான், வார்த்தையும் அவர்தான், கிறிஸ்துவும் அவர். அவருடைய நாமங்கள் பல, அவருடைய நாமங்கள் பல. ஏசாயா சொல்கிறான், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதோட நிக்கலையே, இப்போதான் நிறைய பாட்டு வந்துச்சு. யோகோவா நீரே, வெகோஷமா, நம்ம பாடணும்ல, நல்ல பாடல்கள் நிறைய பாடம் அவருடைய நாமங்கள் தான். ஆனால் அவர் நிறைய நாமங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் மோசேக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார்? என்னுடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இருக்கிறவராயே இருக்கிறேன் என்று சொல். இன்றைக்கும் நம் மனதிலே அவர் இருக்கிறவராகவே இருந்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீ புதிதாக்கப்படுகிறாயோ, இட்ஸ் a daily process. இன்னைக்கு நான் புதுசாக நான் மனசு எழுந்த உடனே ஜெபம் பண்ணி நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். உடம்புக்குள்ளே போகும்போது நான் வழிக்கு விழுந்துடுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்? சாமி இதெல்லாம் பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் நான் புதுசாக்குறேன். புதிதாக்குறதுனாலே என்னை நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இட்ஸ் a daily process. ரட்சிப்பு என்பது சில பேர் சொல்கிறாங்க, நான் 1965 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். டேட்டு டைம்லாம் கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதோடு சரி, அடுத்த நாள் நான் போயிட்டேன். மேலையில் காந்தியை பற்றி பேசுவான், பேசுகிறவன் சாயந்தரம் இறங்கினவொடனே எங்கே போவான்? நேராக கடைக்கு தான் போவான். அப்போது மேடை பேச்சு விட்டு நம்மளாம் அப்படிதான். அதனால ரட்சிப்பு இட் இஸ் நாட் எ எண்டட் ப்ராசஸ், இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். தினமும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் சொல்றாரு, கடைசி காலம் வரை, இறுதி வரை யாவன் நிலைத்து இருக்கிறானோ அவனே ரட்சிக்கப்படும். அப்ப ரட்சிப்பு என்பது லாங் ப்ராசஸ். தினமும் ஒன்று சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். தாவீது சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? நிலைவரமான தாரும் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். எப்பொழுதும் எல்லாம் உணர்ந்து சொல்கிறார். தாவீது செய்யாத பாவம் இல்லை. அதுக்கும் ஒரு வசனத்தை வச்சிடறான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறோம், அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் திருப்பி என்ன பண்ணிடலாம்? அவனை காப்பாற்றிக்கலாம்.
அதனால தினமும் நான் அந்த வசனத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா அதே தப்பு தான் நானும் பண்ணுறேன். அந்த வசனத்தை உடனே சங்கீதம் 22 எடுத்த உடனே வசம் வரும். அது நமக்கு ஒரு சின்ன சலுகை, அதுக்காக அதை பயன்படுத்தாது. இட்ஸ் a trump card. எப்போ பயன்படுத்தணும் அதை மட்டும் பண்ணு. இயேசு உன் இல்லத்தில் பிறக்கிறாரா? இன்னும் நிறைய இருக்கிறது. காலங்கள் வரும்போது அவற்றை நாம் பார்க்கணும். அடுத்தது நான் பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் அந்த வார்த்தை. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை சொல்கிறாரு இல்லையா, அந்த வார்த்தைக்கு ஒரு அந்த வெளிச்சத்துக்கு என்ன சொன்னாங்க? EO சொன்ன ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை எபிரேய வார்த்தை EO அப்படிங்கிறது. அதாவது YEHI EOOHR VO அப்படின்னா வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கட்டும். உண்டாக கடவுள் வெளிச்சம் இருக்கட்டும், என்னுடைய வெளிச்சம் அங்கே இருக்கட்டும் என்ற EO. அதுதான் எபிரேய வார்த்தை. நிறைய எபிரேய வார்த்தைகள் கிரேக்க வார்த்தைகள்லாம் பயன்படுத்திக்கிட்டே வரும்னா சும்மா சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான். அப்போ முதலாம் யோவானிலே 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து இயேசு யார், எதற்காக வந்தார், எந்த நோக்கம், அவர் யார் எடுத்தவன என்ன ஆரம்பிக்கிறான் யோவான்? ஆதியிலே சொல்லிட்டானா? அவன் பாருங்க எவ்வளோ படிச்சிருந்தானா யோவான், அவ்வளோ தூரம் படிச்சிருந்தானா. அவன் சிருஷ்டிப்பை பற்றி படிச்சிருந்தானா, தோராவை அவன் படிச்சிருந்தானா. தோரானா புரியுது இல்லையா? 5 ஆகமங்கள் அதை படிச்சிருந்தானா. அவன் சொல்றான் பாரு, ஒரே லைன்ல அந்த 14 வருஷத்துக்கு கூட அடைக்கிறான் பாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன? வெளிச்சம் இருக்க கடவுளே ஐயோ. அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்தது? தேவன் இடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, தேவனிலிருந்து வந்தது, தேவனாக இருந்தது. அது அப்படியே தனியாக வரும்போது அது குமாரனாக வெளிப்படுகிறது, வெளிச்சமாக வெளிப்படுகிறது. என்னவா வார்த்தை வெளிச்சம்.